ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக்கு சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு யோகா உருவாக இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் பலன் கிடைக்குங்க. அப்படி கிடைக்கக்கூடிய பலன்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு அந்த யோக பலன்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கான பலனை ஷேர் பண்ண போகிறேன். ஸோ முதல்ல என்ன யோகம் உருவாயிருக்கு, அந்த யோகம் என்ன மாதிரியான யோகம், அந்த யோகத்தினால எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வாங்க இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கும். ஸோ மிதுன ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் ராசி மிதுன ராசினா இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தும். அதனால் மிதுன ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான யோகம் இப்போ உருவாக போகுது, அந்த யோகத்தில் என்ன மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ தெரிஞ்சுக்குங்க. 50 ஆண்டுகளுக்கு பின்னாடி தாங்க மேசத்தில் இந்த யோகம் உருவாயிருக்கு. இந்த யோகத்துக்கு பெயர் என்னன்னா லக்ஷ்மி நாராயண ராஜ யோகங்க. இந்த யோகம் எப்போ உருவாக போகுதுன்னா மே 10ஆம் தேதி அக்ஷய திருதி அன்னைக்கு உருவாக போகுதுங்க. மே 10ஆம் தேதிக்கு அக்ஷய திருதி அன்னைக்கு உருவாகக்கூடிய இந்த யோகத்தினால தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குங்க. அதில் மிதுன ராசிக்காரங்களுக்கு அதிகரிக்குமா அதிகரிக்காதா அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல்வேறு வகையில் சுபயோகங்கள் உருவாகிறது வழக்கங்க. அதில் ஒன்று தான் இந்த ஒரு முக்கியமான யோகம், அதாவது லக்ஷ்மி ராஜ யோகம் சொல்லக்கூடிய இந்த யோகம். இந்த யோகம் மிகவும் மங்களகரமான யோகமாக கருதப்படுது. அதை விட இந்த யோகமானது ரொம்ப ஒரு அபூர்வமானதாகவும் கருதப்படுது. இந்த யோகத்தில் என்ன கிரக சேர்க்கை சேருதுன்னா புதன் மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கை தாங்க இருக்குது. இந்த சேர்க்கையினால தான் இந்த யோகமே உருவாகுது. இந்த யோகம் ஒருவருடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குதோ அதற்கேற்ப அந்த நபர் மகிழ்ச்சியான மற்றும் செழிப்பான வாழ்க்கையை வாழ முடியும் என்று சொல்லப்படுது. அதோடு மிகவும் அழகாகவும் ரொம்ப தெளிவாகவும் கவரக்கூடிய வகையில் மாற்றங்களும் உண்டாகும் என்று சொல்லப்படுது. இப்படிப்பட்ட லக்ஷ்மி நாராயண யோகமானது மேஷராசியில் உருவாகும் போது உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆல்ரெடி மேஷராசியில் சுக்கிரன் பயணித்து வந்தார். இந்நிலையில் மே 10ஆம் தேதி அக்ஷய திருதி அன்னைக்கு புதன் மேஷராசியில் நுழைய போகிறாரு. இதனால தான் மேஷராசியில் இந்த யோகமானது உருவாகுது என்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த யோகமானது மே 19ஆம் தேதி வரைக்கும் இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு நல்ல பலன்களையும் தொழிலில் நல்ல வெற்றிகளையும் கொடுக்க போகிறாரு. இப்போது மேஷராசியில் உருவாயிருக்கக்கூடிய இந்த லக்ஷ்மி நாராயண யோகத்தினால மிதுன ராசிக்காரங்க நீங்கள் என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் பெற போகிறீங்க, அந்த அதிர்ஷ்டத்தை தக்க வைத்த எப்படி நீங்கள் நடந்து கொள்ளும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு சுவாரஸ்யமாக சொல்கிறேன். ஸோ அதை இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்க தெரிஞ்சு அதற்கேற்ப இனி நடந்துக்குங்க. வாங்க அந்த யோகத்தை பற்றி உங்கள் ராசிக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். அதாவது அந்த யோகத்தினால உங்கள் ராசிக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு 11ஆவது வீட்டில் தான் லக்ஷ்மி நாராயண யோகமானது உருவாயிருக்குங்க. 11ஆவது வீட்டில் லக்ஷ்மி நாராயண யோகமானது உருவாயிருக்குங்க. இதனால் உங்கள் ராசிக்காரங்களுக்கு வருமானத்தில் நல்ல உயர்வு ஏற்படுங்க. வருமானம் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மெயின் பிரச்சனையே. வருமானம் எந்த அளவுக்கு நமக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு செலவு ஈக்குவலாக இருக்குது. வருமானம் கம்மியாக இருந்து செலவுகள் அதிகமாக இருக்கும்போது படாத கஷ்டப்பட்டு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். இந்த மாதிரியான சூழ்நிலையில தான் கடந்த சில மாதங்களாகவே உங்கள் வாழ்க்கை போயிட்டு இருந்தது. இப்படி போயிட்டு இருந்த உங்கள் வாழ்க்கைக்கு இப்போ சந்தோஷம் தர வகையில் வருமானமானது அதிகரிக்க போகுது. நீங்கள் வியாபாரம் செய்துட்டு இருந்தாலும் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும், வேலையில் இருந்தாலும் வேலையில் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும், இல்லை வீட்டில் சும்மா இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கும். ஸோ வருமானம் அதிகரித்தோ உங்களுடைய கஷ்டங்கள் தீரப்போகுது. இந்த யோகத்தில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அதிர்ஷ்டமாக இந்த அதிர்ஷ்டம் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் உங்களுடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொடுக்கல் வாங்கல் இது வரைக்கும் உங்களுக்கு நிறைய ஏற்றத்தாழ்வுகளை கொடுத்துருக்கோம். இப்போ கொடுக்கல் வாங்கல் ஏற்றத்தாழ்வுகளை கொடுக்காது. கொடுக்கல் வாங்கல் உங்களுக்கு மிகவும் திருப்திகரமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய உங்களுக்கு மாற்றம் ஏற்படும். இன்னும் நான் சொல்ல போனால், நீங்கள் இதுக்கு முன்னாடி கடன் கொடுத்துருந்தீங்களே, நீண்ட நாட்களாக கடன் கொடுத்துட்டு அந்த பணம் கைக்கு வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தீங்களே, அந்த நிலை இப்போ இந்த யோகத்தில் மாறப்போகுது. உங்களுடைய கஷ்டங்களுக்கு விடிவு காலம் கிடைக்கிற விதமாக உங்களுக்கு பணம் தராமல் ஆட்டம் கட்டிகிட்டு இருந்தவங்க ஆட்டோமேட்டிக்காக பணம் தர போகிறாங்க.
அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கிறது ஒரு பெரிய உதவியாக இந்த டைம் அமையும். ஸோ நீண்ட நாட்களாக சிக்கியிருந்த பணம் கைக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு பேங்க்கில் லோன்லாம் வந்து கேட்குறதா இருந்தால் தாராளமாக கேட்கலாம். இப்போ நீங்கள் கேட்கக்கூடிய இந்த லோனானது உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். இதுக்கு முன்னாடி லோன் கிடைக்கிறதுல நிறைய சிரமங்கள் இருந்திருக்கும், நிறைய தடைகளும் இருந்திருக்கும். அந்த தடைகளை தாண்டி வந்து ஒரு லோன் கிடைச்சி நாம் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுங்கிறது போராட்டமாக இருந்திருக்கும். அந்த ஒரு நிலை இந்த யோகத்தில் மாறப்போகுது. உங்களுக்கு இனி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும். அதாவது பேங்க் லோனு போன்ற நிறைய லோன்கள் வந்து உங்களோட இதுக்கு ஏற்ப கிடைக்கும். லோனை வாங்கி நல்ல முறையில் செயல்படுறதா இருந்தால் செயல்படுங்க. அனாவசியமான செலவுகள் மட்டும் பண்ண வேண்டாம், அதை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நிறைய பணத்தை வந்து நீங்கள் சேமிக்க கூட முடியுங்க. லோன் வாங்கி நீங்கள் ஒரு பக்கம் ஒரு சில விஷயங்கள் செய்கிறீங்கன்னா அந்த லோனுக்கு மேலே நீங்கள் சம்பாதிக்கவும் முடியும், லோன் அடைச்சி பணத்தை வந்து சேமிக்கவும் முடியும். இந்த யோகத்தில் அந்த மாதிரிலாம் இருக்காடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்குங்க. எப்பயுமே அதிர்ஷ்டங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கூரையை பிச்சுட்டு கொட்டும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான். பரம ஏழையாக இருப்போம், டக்குன்னு பணக்காரராக ஆகும். அதெல்லாம் எப்படின்னு கேட்குறீங்களா? இந்த மாதிரி யோகத்தினால தான். இப்போ அந்த யோகம் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ நிறைய பண வருமானம் உங்களுக்கு வர்றதுனால நிறைய பணத்தை நீங்கள் சேமிக்கவும் முடியும். பணத்தை சேமிக்க பாருங்கள், அது ஃப்யூச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பணம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஆடம்பரமாக நம்ம செலவுகள் பண்ணக்கூடாது. இப்போ நாம் பண்ணிவிட்டு பின்னாடி கஷ்டப்படக்கூடாது. அதனால் நீங்கள் பணத்தை முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சேமிப்பு பண்ணுங்கள். எந்த அளவுக்கு பணத்தை நீங்கள் இப்போ சேமிப்பு பண்ணுறீங்களோ அது பின்னாடி உங்களுக்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அமையும். அதுக்கப்புறம் பணிபுரியக்கூடிய இடத்துல கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிறப்பாக நீங்கள் செயல்படணும். பணிபுரியக்கூடிய இடத்துல எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் செயல்திறனால் வேலைகள் அனைத்தையும் திறம்பட முடிக்க முடியும். ஒரு வேலையை வந்து நாம் இஷ்டப்பட்டு பண்ணணும், கஷ்டப்பட்டு பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் வேலையை நமக்கு செய்யவே முடியாது. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு மலிப்பு போயிடும். அதனால் வேலையை வந்து இஷ்டப்பட்டு செய்ய பாருங்கள். அப்படி நீங்கள் செய்தீங்கன்னாவே உங்களுடைய செயல்திறனால் வேலைகள் டக்குன்னு திறம்பட முடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே முதலீடுகள் செய்திருந்தால் இந்த காலத்தில் அதிலிருந்து நல்ல லாபங்கள் கிடைக்கும். ஸோ வியாபாரிகளுக்கு இது ஒரு அதிர்ஷ்ட காலம் என்று சொல்லலாம். வியாபாரிகள் கூட நீங்கள் எதிர்பாராத அளவில் நல்ல லாபம் கிடைக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்துறது, வியாபாரத்தை அழகுபடுத்துறது, வியாபாரத்தில் கூட்டாளிகளை சேர்க்கிறது, வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாளுறது, இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம். ஸோ வியாபார ரீதியாக எது பண்ணாலும் அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஸோ இந்த டைமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு சக்ஸஸான யோக டைம்னே சொல்லலாம். இந்த யோகம் எப்பயுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ சீக்கிரம் நமக்கு கிடைக்காது. இப்போ கிடைக்கிறதே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் 50 ஆண்டுகளுக்கு பின்னாடி கிடைக்குது. அதனால் இந்த யோகத்தை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த யோகத்தை கரெக்டாக மட்டும் இனி நீங்கள் பயன்படுத்திக்குங்க. இந்த யோகம் இருக்கக்கூடிய காலத்தில் நாம் பயன்படுத்திக்கிட்டாதான், இந்த யோகம் இல்லாத காலத்தில் நாம் பயன்படுத்தினா ஒன்றும் நமக்கு பலன் கிடைக்காது. அதனால் இந்த யோகம் இருக்கும்போதே அந்த யோகத்தை எப்படி பயன்படுத்தணுமோ அது போல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே போல் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் நிறைய ஒற்றுமையானது மேலோங்கும். இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, லவ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்க உங்கள் லவ் சக்ஸஸ் ஆகி திருமணத்துக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ சூழ்நிலையில் திருமணம் லவ் மேரேஜாக இருந்தால் டக்குன்னு நடக்குது, அரேஞ்ச் மேரேஜ் தான் ரொம்ப கஷ்டம். இப்போ லவ் மேரேஜெல்லாம் டக்குன்னு நடக்குது. ஸோ மிதுன ராசிக்காரங்க நீங்கள் லவ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து டக்குன்னு உங்களுக்கு மேரேஜில் முடியும். அதனால் லவ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க உங்கள் லவ்வை வீட்டில் தெரிவித்து கல்யாண ஏற்பாடு பண்ணுங்கள். ஸோ திருமணம் ஆனவர்களுக்கு ஒரு குதூகலம் வந்து கிடைக்கும், திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகும். இந்த மாதிரி பாசிட்டிவாக குடும்ப ரீதியாக சில விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது. அதாவது இந்த மாதிரி நல்லது நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு மிக அற்புதங்கள் வந்து இந்த பயிற்சியில் நிகழும். அதாவது இந்த ஒரு யோக பயிற்சியில் நிகழும். அதுக்கப்புறம் ஆரோக்கிய ரீதியாக எந்த பாதிப்பும் இருக்காது, ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஸோ மொத்தத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த லட்சுமி நாராயண யோகமானது இந்த மாதிரியான பல மாற்றங்களை கொடுக்க போகுது. இந்த மாற்றங்கள் கொடுக்கறத தெரிஞ்சு நீங்கள் பலனடையணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் இந்த முக்கியமான தகவல்களை ஷேர் பண்ணேன். ஸோ ஷேர் பண்ணதை முழுசாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இனி வரக்கூடிய இந்த யோக நாட்களில் நடந்துக்குங்க. இந்த யோகா பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு அவங்களும் இந்த பலன்களை வந்து பெறட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை ஒன்று பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொடர்போடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.